ஆரம்பிங்க. சந்தன குங்குமம் கொடுத்து அழகு குத்த ஆரம்பிச்சிருங்க. பண்ண வைக்காம விடமாட்டா போல இருக்கு. அந்து அழகு குத்துறதுக்கு முன்னாடி உன் போன்ல சாமி பாட்டு போட்டுரு, மறந்துடாத. சரி பாபி, சாமி பாட்டு தானே, இப்ப பாரு. தம்பி, துண்டு எடுத்து இடுப்புல கட்டுங்க. வேலு குத்துறவங்க முன்னாடி வாங்க. நீ போமா. மாமா நீங்க வாங்க வாங்க. அரோகரா 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 அரோகரா. அரோகரா அரோகரா சித்தி, அடுத்து நீங்க தான். நீங்க ரெடி தானே? வாங்க. நமக்கு ஐயோ
அரோகரா சொல்லுங்கம்மா, நீங்களும் சொல்லுங்க. அரோகரா. 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 அடடடடடடா. வேண்டுதலை நிறைவேற்ற போறோன்னு அம்மாவுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு. அரோகரா. டிடி, அடுத்தது நீதான். வா. டிடி, சித்தி, நீங்க 2 பேரும் முன்னாடி போங்க. மாமா தேரை இழுத்துக்கிட்டு உங்க பின்னாடியே வருவாரு. என்ன பவி, பிளான் பண்ணி அவங்கள பழி வாங்குற போலயே. இது பழி வாங்குறது இல்ல நந்து. அவங்க இது வரைக்கும் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தம் தான். ஓ. ஒரு பொய்ய சொல்லி என்னையும் அர்ஜுனையும் பிரிக்கணும்னு நினைச்சதுக்கு அந்த கடவுளே அவங்களுக்கு கொடுக்கிற தண்டனை தான் இது. ஒரு பக்கம் பாவமா இருந்தாலும் இத செய்யறது அவங்க இது வரைக்கும் செஞ்ச தப்ப சுத்தப்படுத்தும். பரவாயில்ல விடு. நல்ல வேலை நான் உன் பக்கம் தாவனேன். இல்லனா இந்நேரம் என் கையில தீச்சட்டியை கொடுத்து என்ன இறக்கி விட்டு இருந்திருப்ப. அப்படிலாம் இல்ல. ஆனா உனக்கும் ஒரு வேண்டுதல் இருக்கு. ஐயோ, ஆள விடுமா, நான் உன் விளையாட்டுக்கெல்லாம் வரல. ஏய் ஏய் போது வைமா. என்னாச்சு? என்னது இது?
என்ன கருமத்தை போட்டீங்களோ? ஏமா டிஞ்சர் தாமா போட்டிருக்கு. டிஞ்சர் போட்டா அப்படிதான் இருக்கும், கொஞ்ச நேரத்துல சரியாயிரும். இல்ல டாக்டர், இவங்க டிஞ்சர் போட்டதுனால கத்துற மாதிரி தெரியல. பின்ன வேற என்ன பவி? சில சமயம் வேண்டுதலை சரியா நிறைவேற்றாததுனால கூட இப்படி ஆகும். அப்படி ஆனா மறுபடியும் அதே வேண்டுதலை பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஐயோ வேணாமா, வேணாம். என்னது மறுபடியுமா? எனக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க போடுங்க நர்ஸ், எனக்கு வலிக்கல. இப்பதான் வலிக்குதுன்னு கத்துனீங்களேம்மா. அது அது என் அண்ணி நல்லபடியா குணமாகணும்னு நான் உணர்ச்சி வசப்பட்டு கத்துனது. நர்ஸ் பாத்தீங்களா, அவங்களே சொல்லிட்டாங்க. அந்த டீச்சரை அப்படியே அவங்க கண்ணுல ஊத்துங்க. நோ 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 நோ, அவங்க புண்ணுல ஊத்துங்க. போதும். ஏமா ரொம்ப ஆட்டாதமா, வாயில ஊத்திட்டு போகுது. டாக்டர் பாவம் மாமா தான் முதுகுல கொக்கியெல்லாம் குத்தி தேர் இழுத்தாரு. அவருக்கும் கொஞ்சம் மருந்து போட்டு விட்டுருங்க. ஐயோ போட்டுடலாமே. தேடாதம்மா, பளிச்சுன்னு தெரியுதுல்ல. என்னம்மா பாட்டில விட நீ ரொம்ப குளுங்குற. போதும் வை. டாக்டர் டீச்சர் எடுக்கிறேன். கீப் குவைட் ப்ளீஸ். சும்மா சின்ன பிள்ளை மாதிரி கத்திக்கிட்டு. டாக்டர் அப்படியே டேடிக்கும் இல்ல எனக்கு எதுவும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். என்ன டிடி, 2 கையிலும் தீச்சட்டி தூக்கி இருக்க. கண்டிப்பா மருந்து போட்டே ஆகணும், இல்லனா செப்டிக் ஆயிர போகுது. நீங்க போடுங்க டாக்டர். சொல்லுங்கம்மா. இந்தாமா சைலண்ட். ஐயோ அட போதுமா குளுக்குனது. அர்ச்சனா, உனக்கு ஏதாச்சும் மருந்து தேவைப்படுதா? நான் மன்சோறு தானே சாப்பிட்டேன், எனக்கு எதுவும் வேண்டாம், விட்டுருங்க. நோ 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 நோ, மண்ணு வயித்துக்குள்ள போனாலும் அது ப்ராப்ளம் தான். அதுக்கும் ஒரு ஐடியா இருக்கு. இந்த வரேன். நான் படிச்சதுலயே முக்கியமான விஷயம் அதுதான். தபார் வர இருங்க. நர்ஸ், அந்த பேதி மாத்திரையை கொடுங்க. சீஃப் நர்ஸ், இதுல 4 பேதி மாத்திரை தரேன். இந்த பொண்ணு வாயில போட்டு தண்ணியை ஊத்தி விடுங்க. ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் சரியா போயிடும். இந்த 2 போடும் முதல்ல. டாக்டர் அதெல்லாம் சொல்லக்கூடாதுமா. நானே போடுறேன். போடுறியா? போடு. நீ தான் எக்ஸ்பர்ட் ஆச்சே. காய் தரமா. போடு போடு போடு. தண்ணி ஊத்து. ஊத்துல ஊத்தாதமா, வாயில ஊத்து. மண் எப்படி வெளியே வருதுன்னு மட்டும் பாரு. வந்துகிட்டே இருக்குமா ஆண்டிவே. ஏமா ஏதோ எஃபெக்ட் தெரியுதா? நீ சொல்லவே வேணாம், உன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது. ரைட்ல போய் லெஃப்ட்ல போனா பாத்ரூம். ஏய், நீங்களாம் என்ன இப்படி ஓஞ்சு போய் வரீங்க? அட போங்க நீ, நீங்க குணமாகணும்னு சொல்லி அந்த பவி
எங்களுக்கு கண்ணா பின்னான்னு வேண்டுதலை கொடுத்து சாவடிச்சிட்டா. அர்ஜுனுக்கு டவுட் வந்துடக்கூடாதுன்னு நாங்க எல்லாரும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டோம். ஆனா இந்த உலகத்திலேயே எந்த நோயும் வராத ஒருத்தருக்கு வேண்டுதல் செஞ்ச முதல் கோஷ்டி நாம தான். அதை விட கொடுமை என்ன தெரியுமா? நான் என்னமோ நிஜமாவே ஹார்ட் பேஷண்ட் மாதிரி வெறும் கஞ்சி மட்டும்தான் குடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஒரு வேளை குடிச்சதுக்கே என் நாக்கு செத்து போச்சு. அதுக்கு தானே நீங்க கேட்டீங்கன்னு நாங்க ஆர்டர் பண்ணி பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்தாங்க சாப்பிடுங்க. ம். அத்தை அத்தை, என்னத்த பண்றீங்க? நீங்க இருக்கிற நிலைமையில பிரியாணி எல்லாம் சாப்பிடலாமா? ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட். சிக்கன்ல ஃபேட் ஜாஸ்தியா இருக்கும். இதை நீங்க சாப்பிட்டா உங்க உயிருக்கே ஆபத்துமா? என் உயிரே போனாலும் சரி, என்னால இப்ப இந்த பிரியாணி சாப்பிடாம இருக்க முடியாது. அத்தை, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்களுக்கு சூப்பரா வேற ஒரு பிரியாணி இருக்கு, அத சாப்பிடுங்க. நந்து, ம் அத்தை, இத ஐஸ் பிரியாணின்னு சொல்லுவாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்ப நீங்க இததான் சாப்பிடணும். அப்படியே சாப்பிட்டாலும் சரி, இல்ல ஸ்பூன்ல அள்ளி அள்ளி சாப்பிட்டாலும் சரி. இந்தாங்க அத்தை, போடுங்க அத்தை. ம். அப்போ இந்த பிரியாணி அத நாம சாப்பிடுவோம். ஆ? அடடடடா, பிரியாணி பிரமாதமா இருக்கே. ம். அத்தை, லெக் பீஸ் இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல? எனக்கும் ரொம்ப பிடிக்கும். என்ன உள்ள வைக்க டிராமாவா போடுறீங்க? நல்ல அவஸ்தைப்படுங்க. வர வர பவியோட அட்டூழியம் தாங்க முடியல. இத்தனை நாள் அழுமூஞ்சு மாதிரி இருந்தா, இப்ப என்னடானா நம்மளே திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டா. பரிகார பூஜைன்னு சொல்லி காலையிலயும் எதுவும் சாப்பிட விடாம வெறும் பாலும் பழமும் தான் கொடுத்தா. அது இவ்வளவு நேரம் தாங்கும்? பசியில உயிரை போற மாதிரி இருக்கு. ஆமாத்த, ஹாஸ்பிட்டல்ல வச்சு பிரியாணி சாப்பிடலான்னு பார்த்தேன். ஆனா பவி அதையும் தடுத்துட்டா. இதுக்கு மேல என்னால பசி பொறுத்துக்க முடியாது. ஏதாச்சும் செஞ்சு கொடுங்க, எல்லாருமே சாப்பிடுவோம். ஏதாச்சும் செஞ்சு சாப்பிடலான்னு பார்த்தா கிச்சன்ல போய் நிக்கவே உடம்புல தெம்பில்ல. பேசாம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிடுங்க, எல்லாரும் சாப்பிடலாம். சரி சரி, நான் ஆர்டர் பண்றேன். யார் யாருக்கு என்னென்ன வேணும்னு கொஞ்சம் சொல்லுங்க. மாமா, ஆ? எனக்கு ஃபுல் கிரில் சிக்கன், அப்புறம் 2 நான் 2 சப்பாத்தி. 2 சப்பாத்தி. அப்பா, ஆ? எனக்கு சிக்கன் பிரியாணி அப்புறம் ஆட்டுக்கால் பாயா போதும். ஆட்டுக்கால் பாயா. அண்ணா, ஆ? எனக்கு மட்டன் பிரியாணிண்ணா, கோலா உருண்டை, கோலா உருண்டை, அப்புறம் சிக்கன் ஃப்ரை வேணும். ம். ஆ. மாமா, எனக்கு ஒரு நான்வெஜ் மீல் சொல்லிருங்க. சரி, நான்வெஜ் மீல்ஸ். நானும் எனக்கு ஒரு ஃபுல் தந்தூரி சிக்கன் போடுகிறேன்.
என்ன 3 பேரும் வந்துட்டீங்க? அங்க ஹாஸ்பிட்டல்ல அண்ணி மட்டும் தனியா இருப்பாங்கல்ல? நாங்க இப்படி திடீர்னு என்ட்ரி கொடுப்போம்னு நீங்க யாருமே எதிர்பார்க்கலையா? ஆமா பவி, நாங்களே இப்பதான் ஆன்லைன்ல சாப்பாடு ஆர்டர் பண்ணலாம்னு பேசிட்டு இருந்தோம். கரெக்டா நீ வந்துட்ட. நீ வருவேன்னு நாங்க சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. இந்த டீடைல் எல்லாம் பவி கேட்டாளா? எதுக்கு முந்திரி கொட்டை மாதிரி முந்திட்டு ஓடுறீங்க? அத்தை, மாமாவை திட்டாதீங்க. அவர் ஒன்றும் தப்பா சொல்லலையே. சாப்பிடுறதுக்கு ஆர்டர் பண்ணணும்னு நினைச்சோன்னு தானே சொல்றாரு. அப்பா, என்னெல்லாம் ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்கீங்கப்பா? அதுவாப்பா, எனக்கு ஃபுல் தந்தூரி சிக்கனு, அர்ச்சனாவுக்கு சிக்கன் பிரியாணி, ஆட்டுக்கல் பாயா, டேடிக்கு ஃபுல் கிரில் சிக்கனு, 2 நானு 2 சப்பாத்தி தான். ஜோதிக்கு மட்டன் பிரியாணி, கோலா உருண்டை, சோரா புட்டு, அப்புறமா வஞ்சர மீன் வறுவல். முரளிக்கு ஒரு நான்வெஜ் மீல்ஸ் மட்டும்தான்ப்பா, அவ்வளவுதான். ஓ, அத்தை அங்க உடம்புக்கு முடியாம ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்காங்க. நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்றீங்க. இதெல்லாம் நான் அலோவ் பண்ண மாட்டேன். எல்லாத்தையும் கேன்சல் பண்ணு. பவி, நீ சொல்றது கரெக்ட் தான். அத்தையோட உயிர் அங்க வானத்துக்கும் பூமிக்கும் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. ஆனா இவங்க கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம நான்வெஜ் ஐட்டமா தின்னணும்னு நினைக்கிறாங்க. இதுக்காக அவங்க போய் பட்னியா கிடக்க முடியுமாடா? அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ வாங்கி சாப்பிட்டுண்டா. அர்ஜுன், அத்தை குணமாகணும்னு வேண்டிக்கிட்டு இவங்கெல்லாம் கோவில்ல அழகு குத்தி ஆணி செருப்பு போட்டு தீச்சட்டி எல்லாம் தூக்கி மன்சோரை சாப்பிட்டு பரிகாரம்லாம் பண்ணிருக்காங்க. அதுக்காக தான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் அத்தை என்ன சாப்பிடுறாங்களோ அதுவே இவங்களும் சாப்பிடட்டும். அப்பதான் பரிகாரமும் பலிக்கும், அத்தையும் கியூர் ஆகுவாங்க. ஆக மொத்தம் இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட கூடாதுன்னு சொல்ல வர, அவ்வளவுதானே? இன்னைக்கு மட்டும் இல்ல சித்தி, அத்தை குணமாகி வீட்டுக்கு திரும்ப வர வரைக்கும் அவங்க என்ன சாப்பிடுறாங்களோ அததான் நீங்க எல்லாருமே சாப்பிடணும்னு சொல்றேன். அதென்ன எங்களுக்கு மட்டும் இந்த கண்டிஷன்? அதெல்லாம் உனக்கு அப்ளை ஆகாதா? பரிகாரம் பண்ணது நீங்க எல்லாரும் தானே, அதனால நீங்க தான் இதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றேன். பவி சொல்றது கரெக்ட் தான். அம்மா சாப்பிடுற மாதிரி நீங்க எல்லாரும் கஞ்சியே குடிங்க. இல்ல இல்ல, நான் இன்னைக்கு உண்ணாவிரதமே இருந்துக்கிறேன். ஐயோ, அப்படிலாம் இருக்க கூடாது டிடி. நீயும் கஞ்சி தான் குடிக்கணும். நந்து, ஹாஸ்பிட்டல்ல இருந்து கஞ்சி எல்லாம் எடுத்துட்டு வந்தோம்ல, அத ஓபன் பண்ணி கப்ல எல்லாருக்கும் கொடுத்துரு. இப்போ நீ கபோர்ட்ல இருந்து கப் எடுத்து எல்லாருக்குமே நீ ஊத்தி கொடுத்துரு. ஓகே. அம்மா, என்னங்க மாமா, இத புடிங்க புடிங்க மாமா. வந்து ஆளுக்கு ஒரு கப்பா எடுத்துக்கோங்க. வாங்க வாங்க மா, வாமா. அளவு கரெக்டா இருக்கா? டிடி எந்திரிச்சு வா, உனக்கு தனியா சொல்லணுமா? எழுந்து வா. என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டே? எடுங்க. எல்லாரும் நல்லா குடிங்க. அத்தைக்கு நாளைக்கு நடக்க போற ஆபரேஷன் நல்லாவே நடக்கணும்னு வேண்டிக்கிட்டே குடிங்க. பவி, என் மனசுல இருக்கிறத உன்கிட்ட அப்படியே சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லு. உன்னை பாக்குறப்போ எனக்கு பிரமிப்பா இருக்கு.
சந்தோஷமா இருக்கு. உன் மேல நான் வச்சிருக்கிற லவ் இன்னும் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ம், போதும் போதும். நீ எதை நோக்கி மூவ் பண்றன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா அதுக்கெல்லாம் இப்போ வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. என்ன பவி நீ அப்படி நினைச்சிட்ட? நான் என்ன உன்னை ரொமான்ஸ் பண்றதுக்காகவா பேசிட்டு இருக்கேன்? ரொமான்ஸ்க்காக இல்லாம பின்ன வேற எதுக்காக பேசுறீங்களா? ஆனா உன் புத்தி எப்படி போகணும் எனக்கு தெரியாதா என்ன? இல்ல பவி, நிஜமாவே நான் உன்னை அப்ரிஷியேட் பண்ணி பேசதான் கூப்பிட்டேன். ஓ, இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே உன்னை வெறுத்தாங்க, உன் மேல கோவத்தை காட்டினாங்க. ஆனா நீ அவங்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கியே, அத மனசார பாராட்டணும்னு நினைச்சேன், பாராட்டி பேசிட்டேன். இப்ப சொல்றேன் பவி, நீ எனக்கு மனைவியா கிடைச்சது நான் வாங்கிட்டு வந்த வரம் பவி. சாரி அர்ஜுன், உன்கிட்ட உண்மையை சொல்லாம நான் சரிதா அத்தைக்கு வேற விதமான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். அது எதுக்குன்னா அவங்கள திருத்துறதுக்கு. பவி என்ன தீவிரமா ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? அது என்ன நீ என்கிட்ட ஷேர் பண்ணு. ம், அது ஒண்ணும் இல்ல அர்ஜுன். நீ ஹஸ்பண்டா அமையறதுக்கு நானும் வரம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு நினைச்சேன். வாவ், நம்ம ரெண்டு பேத்துக்கும் ஒரே வேவ் லென்த் இருக்கு பாரு. நம்ம வேணா இந்த விரதத்தையே கைவிட்டுறலாமா? ம், எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. அப்புறம் என்ன, வா நம்ம புது வாழ்க்கை ஆரம்பிப்போம். ம், முதல்ல தோணுச்சு, ஆனா அப்புறம் தோணல. பவி போய் தானே சொல்ற? டாக்டர் பார்க்குறாங்க, வாங்க போலாம். நர்ஸ் ப்ரெஷர் பாருங்க. டாக்டர், பிபி ரொம்ப ரைஸ் ஆயிருக்கு. டோன்ட் மைண்ட், ஆபரேஷன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அது குறைஞ்சிரும். ஐயோ, உங்க ஆபரேஷனை நினைச்சுதான் என் பிபியே ரைஸ் ஆயிருக்கு. பேசாம என்ன வீட்டுக்கே அனுப்பி வச்சிருங்க, நான் மாத்திரை மருந்தை சாப்பிட்டே சரியாயிக்கிறேன். என்ன பேசுறீங்க? மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை வந்தா சாமி கிட்ட போவோம், அந்த சாமிக்கே பிரச்சனை வந்தா? இப்ப ஏன் சம்பந்தமே இல்லாம இத சொல்றீங்க? அதாவது டாக்டர் என்ன சொல்ல வராருன்னா, மத்த ஆர்கன்ஸ்ல பிரச்சனை வந்துச்சுன்னா மாத்திரை போட்டு சரி பண்ணிக்கலாம். ஆனா ஹார்ட்டுக்கே ஒரு பிரச்சனை வந்தா அது ஆபரேஷன் பண்ணி தான் சரி பண்ணணும். அததான் டாக்டர் சொல்ல வராரு. அது இப்படியே சொல்லிருக்கலாமே, எதுக்கு தேவையில்லாம சினிமா டயலாகலாம்? என்ன பொசுக்குன்னு இப்படி அசால்ட்டா சொல்லிட்டீங்க? அதாவது ஜனங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல வரதா இருந்தாலும் அது சினிமா மூலமா சொன்னாதான் அது உடனே ரீச் ஆகுது. ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? மனுஷங்களுக்கு மனசு சரியில்லைனாலும் தியேட்டருக்கு தான் போறாங்க.
உடம்பு சரியில்லைனாலும் தியேட்டருக்கு தான் போறாங்க. ஐ மீன் ஆபரேஷன் தியேட்டருக்கு. டாக்டருக்கு சினிமானா ரொம்ப பிடிக்குமோ? அப்கோர்ஸ், அதான் என்னோட உயிர் மூச்சு. நான் மட்டும் டாக்டர் ஆகலைன்னா இந்நேரம் பெரிய ஆக்டர் ஆயிருப்பேன். டாக்டர் டாக்டர் என்ன டாக்டர், எதுக்கு இந்த ஆக்டர் கதெல்லாம்? ஆபரேஷனை பத்தி பேசுவோமே. எஸ் எஸ் ஓஎஸ் பேசுவோமே. ஐயோவா. அத்தை, நீங்க தேவையில்லாம பயப்படாதீங்க. உங்களுக்கு நெஞ்சு வலின்னு சொன்னது நீங்க தானே? ஆமா. அப்போ அது சரியாகணும்னா இந்த ஆபரேஷனை நீங்க பண்ணி தான் ஆகணும். மா, அதான் நாங்க எல்லாரும் கூட இருக்கோம்ல, அப்புறம் என்னம்மா? போதாததுக்கு ஃபாரின்ல பிராக்டிஸ் பண்ண டாக்டரே உங்களுக்கு ஆபரேஷன் பண்ண போறாரு. அப்படியா? யாரு? என்ன டாக்டர், நீங்க தானே அது? எஸ் எஸ் ரொம்ப வருஷம் ஆனதுனால மறந்துட்டேன், சாரி. டாக்டர், ஆரம்பத்துல இருந்து நீங்க பேசுறது சரியா இல்ல. ஆமா, நீங்க எந்த கண்ட்ரில டாக்டருக்கு படிச்சீங்க? அதான் அந்த நம்ம பாரிஸுக்கு பக்கத்துல. எங்க? ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் இருக்கே, ஒருவேளை அதுவா? எஸ், எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஆமா. அப்படின்னு சொல்லுவேன் நினைச்சீங்களா? அதான் இல்ல. நான் படிச்சது பிரான்ஸ்ல. பிரான்ஸுக்கு பக்கத்துல உள்ள ஒரு ஃபேமஸான ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பேர் இல்லையா? இருக்க. அந்த ஹாஸ்பிட்டல் பேர் கூட அது என்னவோ வரும். அந்த இது அதான் டாக்டர், என்கிட்ட கூட சொன்னீங்களே செயின்ட் லூயிஸ் ஹாஸ்பிட்டல்னு, மறந்துட்டீங்களா? எஸ் எஸ் கரெக்ட், மறந்துட்டேன். ஜெண்ட் லூயிஸ், அதேதான் ஜெண்ட் லூயிஸ். கரெக்டா தான் சொன்னியா? எல்லா ஊர்லயும் இப்படி கிறிஸ்டியன் மிஷனரி ஹாஸ்பிட்டல் ஒன்னாவது இருக்கும். அதை வச்சுதான் அடிச்சு விட்டேன். என்ன டிடி, கரெக்டா? பிரான்ஸ்ல அப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல இருக்கு. ஆனா இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லைங்க. ஏன், என்னாச்சு இப்ப? பின்ன என்னங்க, இப்படி ஒரு ஃபேமஸ் டாக்டரை சந்தேகப்பட்டு அவர் படிச்ச இடத்தெல்லாம் கேக்குறது ரொம்ப தப்புங்க. டாக்டர், எஸ், உங்க பிஸி ஷெட்யூல்ல இவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல. வாங்க போலாம். ஆமாமா, வாங்க உடனே போயிடலாம். மா, சும்மா இருங்க. சாரி டாக்டர், ஏதோ தெரியாம கேட்டுட்டோம். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இட்ஸ் ஓகே. மா, நீங்க ஆபரேஷன் நினைச்சு பயப்படுறதுனால தான் இவ்வளவும். நீங்க கூலா இருங்க, மத்தது எல்லாத்தையும் டாக்டர் பார்த்துப்பாரு. டாக்டர், நீங்க உடனே ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதெல்லாம் நேத்தே கத்தியெல்லாம் சாண பிடிக்க சொல்லி அனெக்சியா கொடுத்தோம்னா அடுத்த நிமிஷம் அடுத்த வேண்டியதா. நர்ஸ், இவங்களை உடனே ஆபரேஷன் தியேட்டர் கூட்டு வாங்க. ஓகே டாக்டர், எல்லாம் ரெடி பண்ணிடலாம். தள்ளுங்க, குத்துக்கல் மாதிரி குறுக்க நிக்கிறீங்க. அப்புறம் என்ன, நம்ம எல்லாரும் வெளியே போலாம். அத்தைக்கு ஆபரேஷன் முடிஞ்சதும் வந்து பார்க்கலாம். சரி சரி, வாங்க போலாம். நிம்மதியா ஆபரேஷன் பண்ணட்டும். அத்தை, ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஆபரேஷன் முடிஞ்சதும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம வீட்டுக்கு போயிடலாம். சரியா? டாக்டர் பாருங்க. Look at that. சாண புடிச்சாச்சு. நைஸ் நைஸ்.
நர்ஸ்னா இப்படித்தான் இருக்கணும். ஐயோ டாக்டர் வெக்கமா உன்ன மாதிரியே ஷார்ப்பா. இந்த கத்தி மட்டும் ஷார்ப் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இத உடனே சாணம் பிடிக்க சொல்லுங்க. ஓகே டாக்டர், அப்படி பண்ணிடலாம். அப்புறம் பேஷண்ட்டுக்கு ஃபைனல் செக்அப் முடிச்சுட்டு ஆபரேஷன் தியேட்டர் கூட்டு வரணும். ரெடி பண்ணுங்க. ஓகே ஓகே டாக்டர், நமக்கு பேட்டா கன்ஃபார்ம் டாக்டர். பாரு டாக்டர், உள்ள பேஷண்ட் இருக்காங்க, அவங்கள கூட்டிட்டு தியேட்டருக்கு போயிரு. எந்த தியேட்டருக்கு டாக்டர்? கமலா தியேட்டருக்கு போய. நான்சென்ஸ். ஆபரேஷன் தியேட்டருக்கு போய. ஓகே டாக்டர். இந்த கமௌண்டர் பாய்ஸே இப்படித்தான் இருக்காங்க. டாக்டர், டாக்டர், டாக்டர். ஏய் பாய்ஸ், பேஷண்ட் தானே பாத்தீங்க? ஏதோ பேயவே பார்த்த மாதிரி இப்படி பேஷண்ட் இல்ல டாக்டர். அட மாக்கான்களா, நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து குணமாகி போனதுக்கு அப்புறம் அவங்க பேஷண்ட் இல்லதான். ஆனா நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வரைக்கும் அவங்க பேஷண்ட். ஓகே? ஐயோ, பேஷண்ட காணோம்னு சொல்றாங்க. பேஷண்ட காணோமா? என்னது காணுமா? என்ன டாக்டர், இவ்வளவு நேரம் எங்க அம்மா இங்க தானே இருந்தாங்க? அதான் எனக்கு தெரியல தம்பி. ஆமா, உங்க அம்மாவுக்கு ஏதாவது ஸ்பெஷல் பவர் இருக்கா? என்ன டாக்டர் நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? பவர் இருக்கிறதுக்கு அவங்க என்ன சூப்பர்மேனா? அப்புறம் எப்படி திடீர்னு மாயமானாங்க? அததான் நான் உங்களை கேக்குறேன். உங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தவங்க எப்படி மிஸ் ஆவாங்க? உங்களை தான் டாக்டர் இங்க தானே இருந்தாங்க, எங்க போயிருந்தாங்க? அதத்தான் தம்பி யோசிச்சுட்டு இருக்கிறேன். அப்பாடா, அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலும் அந்த டாக்டரும் நர்ஸும் பா கொஞ்ச நேரத்துல நம்மள டார்ச்சர் பண்ணிட்டாங்க. விடுங்க, எப்படியோ அங்க இருந்து எஸ்கேப் ஆயாச்சுல்ல, அது வரைக்கும் நிம்மதி. ஏங்க, ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்துங்களேன். நிறுத்துங்க. என்னத்த? அங்க ஒரு பிரியாணி கடை இருக்கு, எனக்கு ஒரு பார்சல் வாங்கிட்டு வரீங்களா? இந்த நேரத்துல உங்களுக்கு பிரியாணி கேக்குதா? 3 வேளையும் ஹாஸ்பிட்டல் அந்த கஞ்சியை குடிச்சு நாக்கே செத்து போச்சு. வாங்கிட்டு வாங்க தம்பி, இல்லைன்னா நான் செத்தே போயிடுவேன். நீ இருக்கியே, உன்னை வச்சுக்கிட்டு முரளி போய் பிரியாணி வாங்கி வந்து கொடுப்பா இவங்களுக்கு. என்னத்த ஆபரேஷனை வச்சுக்கிட்டு இப்படி அப்ஸ்காண்ட் ஆக பாக்குறீங்களே, இதெல்லாம் தப்பு இல்ல?
ஆபரேஷன்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் வீட்டுக்கே போறேன். அது எப்படி போக முடியும்? நீங்க தான் ஹார்ட் பேஷண்ட் ஆச்சே. சரி சரி, வண்டி எடுங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். இப்ப நீங்களாம் எடுக்கிறீங்களா இல்லனா அர்ஜுனா இங்க வர சொல்லவா? அம்மா தாயே, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நான் சும்மா தான் நடிச்சேன். சும்மா நடிச்சீங்களா இல்ல என்ன அர்ஜுன் காப்பாத்த கூடாதுங்கிறதுக்காக பிளானோட நடிச்சீங்களா? சொல்லுங்க, அதான உண்மை. ஆமா, அதே மாதிரி எனக்காக வேண்டுதல் பண்றதுக்காக கோவிலுக்கு போனீங்களே, அதுவும் டிராமா தானே? ஆமா, டிராமா தான் பண்ணோம். ஏமா, தெரியாம பண்ணிட்டோம், விட்டுரு. நான் விடுறது இருக்கட்டும், அர்ஜுனுக்கு இது தெரிஞ்சா அவங்கள சும்மா விடுவானா? அதுவும் சொந்த அம்மா அப்பா தங்கச்சி இவங்களே போய் சொல்லி ஏமாத்திருக்காங்கன்னு தெரிஞ்சா அர்ஜுனுக்கு எப்படி கோவம் வரும் தெரியுமா? அதான் தெரியாம பண்ணிட்டோம்னு சொல்றோம்ல, விட்டுறேன் பவித்ரா. ம், சரி, ஓகே, விட்டுடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? இனிமே நான் சொல்றதையெல்லாம் நீங்க கேட்கணும். கேக்கலனா நீங்க செஞ்சதெல்லாம் அர்ஜுனுக்கு தெரிய வரும். அப்புறம் கேட்க வேண்டியதெல்லாம் அவன் கேட்பான். எப்படி வசதி? சொல்லுங்க, என் பேச்சு கேட்க போறீங்களா இல்ல அர்ஜுன் கிட்ட மாட்ட போறீங்களா? சரி சரி, கேக்குறோம். இப்போ என்ன செய்யணும் சொல்லு. வண்டியை எடுத்துக்கிட்டு எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. ஐயோ, ஹாஸ்பிட்டலா? அது மட்டும் என்னால முடியாது. இங்க பாரு, நீ வேற என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். புரியாம பேசாதீங்க. இப்ப இந்த ஆபரேஷன் நடக்கலன்னா அர்ஜுனுக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடும். ஷோ, ஆபரேஷன் பண்ணா என் உயிரே போயிடும். அது நெஞ்சு வலின்னு டிராமா பண்றதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சிருக்கணும். இங்க பாருங்க, இதுல இருந்து உங்களை எப்படி காப்பாத்தணும்ன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால ஒழுங்கா நான் சொல்றது கேட்டா உங்களுக்கு நல்லது. கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எல்லாம் சரிதான். வாங்கி வச்ச பிரியாணி அப்படியே இருக்கு. ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கு முன்னாடி இதை மட்டும் சாப்பிட்டுக்கிறேனே. சரி சரி, போனா போது, சாப்பிட்டுக்கோங்க. சீக்கிரம் இந்தா, குடி. எல்லாம் எப்படி ஆட்டம் போட்டீங்க. இதெல்லாம் வட்டியும் முதலுமா? நான் வாங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்ன சார் நீங்க? என் அம்மாவை காணோம்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க எந்த ஸ்டெப்பும் எடுக்காம மர மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? டாக்டர் அது சம்பந்தமா தான் யோசிச்சுட்டு இருக்காரு. அவரை கொஞ்சம் திங்க் பண்ண விடுங்க. இப்ப பாருங்க, டாக்டரே இப்ப செம்ம ஐடியா சொல்வாரு. ஐடியா? நான் சொல்லல. அர்ஜுன், உங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்து எப்படி தப்பிச்சு போயிருப்பாங்கன்னு நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். இதய ராணி சார், அது இருதய ராணி சார். ரெண்டுமே ஒண்ணுதானம்மா. நம்ம ஹாஸ்பிட்டலோட ப்ளூ பிரிண்ட் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வாங்க. ஓகே டாக்டர். இந்தாங்க சார். தேங்க்யூ.
இதுதான் ஹோல் ஹாஸ்பிட்டலோட ப்ளூ பிரிண்ட். கீழே என்ன சார் தேடிக்கிட்டு இருக்கீங்க? ஒருவேளை உங்க அம்மா அண்டர் கிரவுண்ட் வழியா தப்பிச்சு போயிருந்தா? வாவ் வாட் a விஷன். தேங்க்யூ. ஏன் சார் எங்க அம்மா என்ன ஜெயில் கைதியா? அண்டர் கிரவுண்ட்ல தப்பிச்சு போறதுக்கு என்ன சார் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க சார், உங்களை நம்பி தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எங்க அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கேன். இல்லனா சிட்டில எவ்வளவோ நல்ல ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கு, நாங்க அங்க போயிருப்போம் சார். அப்படின்னா எங்க ஹாஸ்பிட்டல் நல்ல ஹாஸ்பிட்டல் இல்லைன்னு சொல்றீங்களா? முதல்ல இது ஹாஸ்பிட்டலே இல்ல சார். அப்போ எங்க டாக்டர் ஒரு டாக்டரே இல்லன்னு சொல்றீங்களா? ஏய், அவர் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. நீ ஏன் எடுத்து கொடுக்குற? சார் தேவையில்லாம பேச வேண்டாம் சார். முதல்ல என் அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுங்க, இல்லனா நான் உங்க ஹாஸ்பிட்டல் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். போலீஸா? ஹலோ, அப்படியா? ஓகே ஓகே ஓகே, நீங்க ரெடி பண்ணுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஹலோ அர்ஜுன், இது ஹாஸ்பிட்டல். இங்கெல்லாம் இப்படி எமோஷனலாகி கத்தக்கூடாது, புரியுதா? காணாம போன உங்க அம்மா திரும்ப ஆபரேஷன் தியேட்டருக்கே வந்துட்டாங்களாமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ண போறேன். ஆபரேஷன் தியேட்டர்லயா? அவங்க எப்படி அங்க வந்தாங்க? இதை நீங்க அவங்கள்ட்ட தான் கேட்கணும். எனக்கு ஒண்ணுமே புரியல சார். எனக்கு மட்டும் புரியுதா? முதல்ல அவங்க எப்படி இங்க இருந்து போனாங்க, எப்படி இங்க வந்தாங்க, என்ன சார் நடக்குதுங்க? ஒரு டாக்டர் இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டு டயர்ட் ஆக்குறீங்களே. நான் MBBS FRS பண்ணும்போது கூட இவ்வளவு கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணவே இல்லை. ஒன்லி 4 கொஸ்டின்ஸ் தான் பாஸ். ராணிமா, உடனே இவங்க ஆபரேஷனை கேன்சல் பண்ணி இவங்களை வேற ஹாஸ்பிட்டலுக்கு மாத்து. எனக்கு அர்ஜென்ட்டா அப்ராட்ல ஆபரேஷன் இருக்கு. ஐயோ டாக்டர், ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? பின்ன என்னமா ஒரு டாக்டர் கிட்ட பேசுற மாதிரி பேசுறாரு இவரே? தானே இவரை பார்த்தா டாக்டர் வேஷம் போட்டுட்டு உட்கார்ந்திருக்க ஆள் மாதிரி தெரியுதா? சாரி சார், அர்ஜுன் ஏதோ அவங்க அம்மா மேல இருக்க பாசத்தால டென்ஷன் ஆயிட்டான். எஸ், மன்னிச்சுக்கோங்க. நீங்க போயிட்டு ஆபரேஷன் பண்ற வேலையை பாருங்க. அதெல்லாம் முடியாதுங்க. இவர் எப்படி இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் விடலாம்? ஏம்மா இங்க வா. என்னவா இருக்கும்? இந்த பொண்ணு தான் இந்த டிராமாவுக்கு ப்ரொடியூசர், புரியுதா? ஓவர் ஆக்டிங் பண்ணா பேமெண்ட்டை கட் பண்ணிடுவாங்க, ஜாக்கிரதை. ஓகே மா, உங்க முகத்துக்காக தான் இவரை விடுறேன். ஓகேங்களா ராணிமா? ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணுங்க. ஓகே, லெட் அஸ் கோ ஃபார் ஆபரேஷன். எஸ் சார். நடைய இது நடைய. அர்ஜுன், நீ டென்ஷன் ஆகாத. அத்தா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. ஆபரேஷனுக்கு முன்னாடி பயத்துல சாமி கும்பிட போயிருக்காங்க, அவ்வளவுதான். ஆபரேஷன் முடிஞ்சதும் எல்லாமே சரியாயிடும். நீ வா வா அர்ஜுன். என்னத்த நெஞ்சு பிடிக்கிறீங்க? நிஜமாவே நெஞ்சு வலி வந்துருச்சா? ஏய் வாய கழுவிடி. பிரியாணி சாப்பிட்டது நெஞ்சு எரிச்சலா இருக்கு. விட்டா ஹாஸ்பிட்டல்ல நீயே படுக்க வச்சிருவ போல. அத்தை, அதுக்கு தான் கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கு, இந்தாங்க குடிங்க, சரியாயிடும். ஆமா, ஆபரேஷன் தியேட்டர்ல உட்கார்ந்துகிட்டு கூல் ட்ரிங்க்ஸ் குடிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அண்ணா, இதுவே ஒரு செட்டப் ஹாஸ்பிட்டல் தானே, நீங்க குடிங்க. நீ நான்சென்ஸ். வாட் ஆர் யூ டூயிங்? இது என்ன ஆபரேஷன் தியேட்டரா இல்ல சினிமா தியேட்டரா? கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சு கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க. டேய் டாக்டர், வாட் ஆர் யூ டாக்கிங்? டே டாக்டரா, கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். டாக்டர் டாக்டர், அது நீங்க டே ஷிஃப்ட் டாக்டர் இல்லையா?
அதத்தான் அவர் அப்படி சொல்றாருன்னு நினைக்கிறேன். எஸ் எஸ் ஐ அம் டே ஷிஃப்ட் டாக்டர் தான். ஒரு மண்ணும் இல்ல. நீங்க யாரு என்னன்னு தெரிஞ்சுதான் அண்ணன் அப்படி கூப்பிடுது. உங்க எல்லாருக்கும் நாங்க யாருன்னு தெரிஞ்சு போச்சா? டேய் இங்க வாடா. ஆ, வாடா வா. எஸ் ஏண்டா டேய், நீயே கூலிக்கு நடிக்க வந்த கூத்தாடி. நீ என்னமோ நிஜமான டாக்டர் மாதிரி ஓவர் அசீனா போடுற. போடா. ஹலோ, கூத்தாடின்னு கேவலமா பேசுற வேலையெல்லாம் வேண்டாம். கூத்துனா ஏதோ சாதாரண விஷயம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? கூத்து சத்தியத்தை பேசும், சாத்தியத்தை பேசும், கொள்கையை பேசும், கோட்பாட்டை பேசும், கோபத்தை பேசும், சோகத்தை பேசும், அரசியலை பேசும், அறிவியலை பேசும், நல்லதை பேசும், உள்ளதை பேசும், உண்மையை பேசும், உணர்வோட பேசும். இது எல்லாத்தையும் கொண்டாட்டத்தோட பேசும். அப்படிப்பட்ட கூத்தை எப்படி நீங்க தப்பா பேசலாம்? யோ 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 போலி டாக்டர், போதியா போதும், விட்டா பேசிக்கிட்டே போற. பேசினா தானே எங்களுக்கு பேமெண்ட்டே. இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் வேணா உண்மை தெரிஞ்சிருக்கலாம். ஆனா உங்க பையனை பொறுத்த வரைக்கும் நாங்க ஒரிஜினல் தான். அதுக்கேத்த மாதிரி நடந்துக்குங்க. எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? ஆமா, பேஷண்ட்டுக்கு தைரியம் கொடுத்துட்டு இருக்கோம். அதெல்லாம் எங்க அத்தை தைரியமான ஆளுதான். என்னத்த மா, இது ஒரு சின்ன ஆபரேஷன் தான். தைரியமா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. அவங்களுக்கு தான் ஒண்ணுமே இல்லையே. என்னது ஒண்ணும் இல்லையா? அதாவது என்னுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்களோட பிரச்சனையெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படிங்கறத தான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றீங்க. கரெக்டா? கரெக்ட் 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 டாக்டர். சரி, நம்ம எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணலாம். அவங்க ஆபரேஷன் ஆரம்பிக்கட்டும். ஆல் கைஸ் கோ அவுட். நர்ஸ், நைஸ். டாக்டர், ஹலோ, என்ன பண்ண போறீங்க? ஆபரேஷன் மேடம். ஒன்னும் கிளிக்க வேணாம். 1/2 மணி நேரத்துக்கு ஏதாவது காமெடி போட்டு விடுங்க, பாத்துக்கிட்டாது இருப்போம். ஓகே. டாக்டர், அந்த காமெடி நாம நடிச்சோமே. அதாவது அவங்க நடிச்சிருக்காங்களாமா. ஒரு 40 பேர் நிப்பாங்க, அதுல 4வது ஆளா பின்னால நிப்பாங்க. அத போட சொல்றாங்க. நான் 30 பேர்த்துல 3வது ஆளா பின்னால நிக்கிறேன். ஐயோ, போட்டு தொலைங்க. இந்த பாருங்க. ஐயோ, ஒரே தவாக்கு வாங்க. ஓவரா சிரிக்காத, காமெடி புரியாது. அங்க பாருங்க. அது பாருங்க, அந்த பச்சை கலர் புடவை நான் தான். என்ன பவி, உள்ள இருந்து ஒரே சிரிப்பு சத்தமா கேக்குது. அர்ஜுன், ஃபாரின் டாக்டர் இல்லையா, அதனால பேஷண்ட் பயப்படக்கூடாதுன்னு டாக்டர் ஏதோ ஸ்பெஷலா தெரப்பி கொடுக்கறாரு போல. சரோஜா தேவி மாதிரி சிரிக்க ட்ரை பண்ணுது. இங்க பாருங்க. ஐயோ ஐயோ, இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஏங்க அப்படி பாருங்க, பிரபா பாருங்க. கட்டி கொடுங்க. டாக்டர், இப்ப எப்படி அம்மாவுக்கு இருக்கு? பதட்டப்படாதீங்க, ரிலாக்ஸ். எல்லாம் சக்சஸ். எப்போ டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்? இன்னைக்கு நீங்க போயிடலாம். இன்னைக்கே வா? எஸ் டாக்டர், ஆபரேஷன் முடிஞ்ச அன்னைக்கே இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்களே.
அது வந்து அது மத்த டாக்டர்ஸுங்களுக்கு தான். இவரு வித்தை தெரிஞ்சவரு. ஆபரேஷன் பண்ண உடனே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, பில்லை செட்டில் பண்ணிட்டு பேஷண்ட கூட்டு போயிருங்க. டாக்டர் பில்லு தானே, அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ராணிமா உதைக்கிறதுக்குள்ள ஓடிடலாம். அப்பாடா, ஒரு வழியா அம்மாவோட பிரச்சனை சரியாயிடுச்சு. இப்பதான் நிம்மதியா இருக்கு பவி. ஆ, உனக்கு நிம்மதியா இருக்கு, ஆனா எங்க நிம்மதி இனிமே போச்சு. சித்தி, அத்தையை இன்னும் எவ்வளவு நேரம் வெளியவே நிக்க வைக்க போறீங்க? ஆரத்தி தட்டை சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. ஆ, இதோ வந்துட்டு பவி. சித்தி, அத்தை இப்போ பழைய அத்தை இல்ல. இப்ப இவங்க ஹார்ட் பேஷண்ட். இவங்களுக்கு ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிருக்கோம். இவங்களால ரொம்ப நேரம் நிக்க முடியாது. என்ன பவி, இதெல்லாம் சொல்லணுமா? அத்தை, சொல்லிதான் ஆகணும் அத்தை. ஏன்னா நீங்க ஒரு ஹார்ட் பேஷண்ட். ஐயோ, இவ என்ன மறுபடியும் ஹார்ட் பேஷண்ட்னு சொல்றாளே. இவ சொல்றத பார்த்தா நான் நிஜமாவே ஹார்ட் பேஷண்டா மாறிடுவேன் போல. ஆமாமா, பவி சொல்றது கரெக்ட் தானே. ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணவங்க ரொம்ப நேரம் நிக்க கூடாது, ஓடக்கூடாது, குனிஞ்சு நிமிந்து வெயிட்ட தூக்க கூடாது. இது மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இருக்குமா. அதெல்லாம் ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணணும். ஏற்கனவே அந்த ரகுநாத் டாக்டர் உங்களுக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்திருக்காரு. அதை நீங்க ஃபாலோ பண்ணாம விட்டதால தான் ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கு. அதை மட்டும் மறந்துடாதீங்கம்மா. சித்தி, என்ன அப்படியே சும்மா நிக்கிறீங்க? அத்தைக்கு ஆரத்தி எடுங்க. இப்ப இந்த ஆரத்தியில தேவையா? அன்னைக்கு என்ன உண்மையாவே ஆபரேஷன் நடந்துச்சு, எல்லாம் டிராமா தானே. அப்புறம் எதுக்கு இந்த பவி இப்படி பண்றா? ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கா. என்ன? ஒண்ணும் இல்ல பவி. அத்தைக்கு ஆபரேஷனே பண்ணல, எல்லாமே நடிப்பு தான். அதுக்கு ஏன் பவி ஓவரா பிலிம் காட்டுறான்னு புலம்பிட்டு இருந்தீங்களே. ஆமா, அதுல என்ன தப்பு இருக்கு? நான் உண்மையை தானே சொன்னேன். அப்படின்னா நானும் அர்ஜுன் கிட்ட எல்லா உண்மையையும் சொல்லிடட்டுமா? என்ன ஜெயிலே இருக்க வைக்கணுங்கிறதுக்காக நீங்க எல்லாரும் அத்தை கூட சேர்ந்து ஒரு நாடகம் போட்டீங்களே, அத பத்தி அர்ஜுன் கிட்ட சொல்லிடட்டுமா? வேண்டாம் பவி, அர்ஜுன் கிட்ட எதையும் சொல்ல வேண்டாம். அவனுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான், நாங்க எல்லாரும் ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும். அந்த பயம் இருக்கணும். நான் ஏன் அப்படி பிஹேவ் பண்ணேன்னு தெரியுமா? அர்ஜுனுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாதுன்னு தான் அப்படி பண்ண. ஒருவேளை அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல. உங்க எல்லாரையும் கை காட்டி மாட்டி விட்டுட்டு நான் வேடிக்கை பார்ப்பேன். புரியுதா? ஐயோ, அப்படிலாம் செஞ்சிடாத. இனிமே நீ என்ன சொல்றியோ அதுக்கு நான் தலையாட்டிட்டு இருப்பேன். வாங்க உள்ள. அத்தை, இப்போ உங்களுக்கு மூச்சு வாங்குதா இல்ல நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கா?
அப்படி ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க அத்தை, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். கொஞ்ச நேரம் சும்மா இருடா. நீ பேசுறத கேட்டாதான் எனக்கு மறுபடியும் நெஞ்சொலி வர மாதிரி இருக்கு. இப்போ உங்க எல்லாருக்கும் முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைக்க போறேன். ரெடியா இருக்கீங்களா? பொறுப்புன்னு புதுசா சொல்றான். என்னென்ன சொல்ல போறா தெரியலையே. ஆமா, கிருஷ்ணா மாமா அர்ச்சனாலாம் எங்க காணும்? பவி அவங்க பூஜை ரூம்ல அத்தைக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆச்சரியமா இருக்கு. வர வர நம்ம வீட்டு ஆளுங்க எல்லாருக்கும் சாமி பக்தி அதிகமாயிடுச்சு. எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குன்னு எல்லாரும் திருத்தணிக்கு போய் வேண்டிட்டு வந்தீங்க. உடனே அத்தைக்கு ஒரு கஷ்டம்னு உடனே அழகு குத்துறது என்ன, ஆணி செருப்பு போடுறது, தீச்சட்டி எடுக்கிறதுன்னு ஐயோ, இன்னைக்கு என்னடான்னா குடும்பமா பூஜை ரூம்ல உட்காந்து பிரார்த்தனை பண்றீங்க. எனக்கு நினைக்கிறப்பவே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. சரி, மத்தவங்க எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? நான் ரெடியா இருக்க மருமகளே. நீ என்ன பொறுப்பை என் தலையில தூக்கி வச்சாலும் அதை நான் தட்டாம செய்வேன் மருமகளே. அத்தை, எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். ஆனா கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு எந்த பொறுப்பும் வேண்டாம். உங்க ஒவ்வொருத்தருக்கா நான் சொல்றேன். சித்தி, நீங்களும் டிடியும் இனிமே கிச்சன் டிபார்ட்மெண்ட்ட பாத்துக்க. அதாவது இந்த வீட்ல நீங்க சமையல் வேலைய பார்க்கணும். புரியுதா? டிடி, அர்ச்சனாவுக்கு ஹவுஸ் கீப்பிங் வேலை. அதாவது வீட்டை சுத்தம் பண்றது, பெருக்கிறது, கூட்டுறது, கழுவுறதுன்னு இனி எல்லா வேலையும் பார்க்கணும். அவகிட்ட நீயே சொல்லிடு. சரி பவி. முரளி சித்தப்பா, பவி, உங்களுக்கும் கிருஷ்ணா மாமாவுக்கும் என்ன வேலைன்னு தெரியுமா? என்ன வேலை? நம்ம வீட்டு கார்டனை கிளீன் பண்றது, அப்பப்ப களை எடுக்கிறது, தண்ணீர் பாய்ச்சறதுன்னு இது எல்லாத்தையும் நீங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணணும். நாங்களா? ஆமா சித்தப்பா, மாமா கிட்ட சொல்லிடுங்க, நானும் சொல்லிடுறேன். சரி பவி. இந்த மாதிரி வேலையெல்லாம் உங்களுக்கு எதுக்கு கொடுத்துருக்கா தெரியுமா? அம்மாவை இனிமே யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது, அதுக்காக தான். கொஞ்ச நாளைக்கு நீங்க யாரும் அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா அவங்க முழுமையா குணமாயிடுவாங்க. சோ பவி அதுக்காக தான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கா. அதுவும் என் பர்மிஷனோட தான் பண்ணியிருக்கா. அதை நீங்க எல்லாரும் ஒழுங்கா ஃபாலோ பண்ணணும். புரியுதா? சரிம்மா, நீங்க உடம்ப பாத்துக்கோங்க. உன்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் இவ எங்களை வச்சு சேராளா? இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ஆட்டோன்னு பாக்குறேன். சரி, எனக்கு பசிக்குது. ஹாஸ்பிட்டல்ல பத்திய கஞ்சி குடிச்சு குடிச்சு என் நாக்கே செத்து போச்சு. காரசாரமா ஏதாவது நான்வெஜ் செஞ்சு கொடுங்களேன். அத்தை, மட்டன் கைமா பண்ணி கொடுக்கட்டுமா? சிக்கன் சுக்கா பண்ணி கொடுக்கவா? இல்லனா முட்டை லாப்பா செஞ்சு கொடுக்கட்டுமா? டிடி, இதெல்லாம் செஞ்சு கொடுத்து அத்தைக்கு இன்னொரு ஹார்ட் அட்டாக் வர வைக்கலான்னு பாக்குறியா? அடுத்த அட்டாக்கு அத்தைக்கு உடம்பு தாங்காது. அத்தை, டாக்டர் உங்களுக்கு மாத்திரை எழுதி கொடுத்திருக்காருல்ல, அது முடியற வரைக்கும் நீங்க பத்திய கஞ்சி தான் குடிக்கணும். மாத்திரை என்ன உண்மையான மாத்திரையா? அது மிட்டாய் தானே. இதுக்கு எதுக்கு பத்திய கஞ்சி குடிக்கணும்? என்னையே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்படின்னா நான் அர்ஜுனை கூப்பிட்டு எல்லா உண்மையையும் சொல்றேன். ஐயோ, என்ன நீ ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா உடனே அர்ஜுன் கிட்ட உண்மையை சொல்றேன்னு பயம் காட்டுற. எனக்கு நான்வெஜ் எல்லாம் வேண்டாம். நான் பத்திய கஞ்சியை குடிச்சுக்கிறேன். அப்படி வாங்க வழிக்கு. இனிமே உங்களுக்கு மட்டும் இல்ல, இவங்களுக்கும் பத்திய கஞ்சி தான். அதேதான் டெய்லியும் குடிக்கணும். நீங்க எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. அத்தைக்கு முன்னாடியோ அத்தைக்கு தெரியாமலையோ
நீங்க மறைச்சு வச்சு வேற எதுவுமே சாப்பிடக்கூடாது. அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா நான் உடனே அர்ஜுனை கூப்பிட்டு உண்மையை சொல்லிடுவ அதானே? ஆ, ஆஹா சபாஷ்பா, நீங்க அப்படியே பாயிண்ட கேட்ச் பண்ணிட்டீங்க. எதிர்காலத்துல நீங்க நல்லா வருவீங்க. இரு வச்சுக்கிறேன். சித்தி, நீங்க உடனே டிடிய கூட்டிட்டு போய் கஞ்சி காய்ச்சிருங்க. போங்க. ஹாய் பவி. ஆ, வா நந்து. என்னது கையில இவ்ளோ பெரிய பார்சல்? உனக்கும் அர்ஜுனுக்கும் பிரியாணி கொண்டு வந்திருக்கேன். எதுக்கு நந்து? நான் தான் வீட்ல இருந்தே மதியத்துக்கு கஞ்சி வச்சு கொண்டு வந்திருக்கேனே. லூசா பவி, நீ எதுக்கு கஞ்சி சாதம் சாப்பிடணும்? வீட்ல எல்லாரும் அதை தானே சாப்பிடுறாங்க. அது நீ அவங்களுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட். செய்யாத தப்புக்கு நீ எதுக்கு அனுபவிக்கிற? இத நான் தண்டனையா சாப்பிடுறேன்னு சொல்லவே இல்லையே. பின்ன வேற எதுக்காக சாப்பிடுற? என் அர்ஜுனுக்காக. என்ன அப்படி பாக்குற? என் வார்த்தைக்காக அர்ஜுனும் வேற எந்த சாப்பாடையும் சாப்பிடாம கஞ்சி சாதம் தானே சாப்பிடுறான். அப்படி இருக்கிறப்ப நான் மட்டும் எப்படி நந்தும் இந்த பிரியாணியை சாப்பிட முடியும்? என் வார்த்தைக்கு அர்ஜுன் மதிப்பு கொடுக்கறான். அதே மாதிரி அவன் செயலுக்கு நானும் மரியாதை கொடுக்கணும்ல. அதான் சொல்றேன், எனக்கு இது வேண்டாம். நீ இப்படி சொல்ற, ஆனா அர்ஜுனும் இதே மாதிரி சொல்வானா? கண்டிப்பா சொல்லுவான். பவி, அர்ஜுன் வரான். நான் டெஸ்ட் பண்ணி பாக்குறேன். சரி, பாத்துடலாம். என்ன நந்து திடீர்னு ஆபீஸ் பக்கம்? உனக்கும் பவிக்கும் லஞ்ச் கொடுக்கலான்னு வந்தேன். இந்தா, இதுல பிரியாணி இருக்கு, சாப்பிடு. டேய் கிறுக்கா, அம்மாவுக்கு குணமாகற வரைக்கும் வீட்ல எல்லாருமே அவங்க சாப்பிடுற கஞ்சி சாதம் தான் சாப்பிடணும்னு நம்மளாம் முடிவு பண்ணிருக்கோம்ல. அதனால என்ன அர்ஜுன், உனக்கு தெரியாதா? ரூல்ஸ் ஆர் மென்ட் டு பி broken தானே. ரூல்ஸ உடைக்கலாம், ஆனா ட்ரஸ்ட் எப்படா உடைக்க முடியும்? என்ன பாக்குற? உடம்பு சரியில்லாம போயிருக்கிறது என் அம்மாவுக்கு தான். ஆனா அதுக்காக பவியும் அவங்க சாப்பிட்றதா சாப்பிட்றா. அப்படி இருக்கிறப்ப என்னால எப்ப இதை சாப்பிட முடியும்? எங்க அம்மாவோட உணர்வுக்கு பவி மதிப்பு கொடுக்கறப்ப அவ வார்த்தைக்கு நான் மரியாதை கொடுக்க வேண்டாமா? அதனாலதான் சொல்றேன் நந்து, எனக்கு இது வேண்டாம். சேம் வேவ்லென்த்தா? நான் தான் சொன்னேன்ல. என்னது? அது ஒண்ணும் இல்ல. அதை விட அர்ஜுன், நீங்க சொல்றது கரெக்ட் தான். இதையே வீட்ல வச்சு சாப்பிட்டா அதை பார்த்து அத்தைக்கு டெம்ட் ஆகலாம். ஆபீஸ்ல சாப்பிடுறதுனால என்ன ஆக போகுது அர்ஜுன்? தெரியாதுங்கறனால தெரிஞ்சு தப்பு பண்ணணும்னு சொல்றியா? அப்பா, பிரியாணி சாப்பிடுறது ஒன்னும் தண்டனைக்குரிய குற்றம் கிடையாதுப்பா. என் மனசு இதுக்கு இடம் கொடுக்கல. ஒருவேளை பவி சொன்னா? பவி சொன்னா ஓகே தான். என்ன பவி? அர்ஜுனுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். ஆஹா, நல்ல கதையா இருக்கே. நீ அவனை சொல்ற, அவன் உன்னை சொல்றான். நீங்க ரெண்டு பேரும் எப்படி மாறி மாறி ஓவர் ஆக்ட் பண்றது ரொம்ப ஓவரு. சரி, இந்த பிரச்சனை எல்லாம் வேண்டாம். நான் 2 சீட்டுல பிரியாணி சாப்பிடலாம் வேண்டான்னு எழுதி போடுறேன். அதுல எது வருதோ அதுதான் முடிவு. ஓகேவா? ஓகே.
ஏய் பவி எடு. ஆ இல்ல நந்து, அர்ஜுன் எடுக்கட்டும். இல்ல பவி எடுக்கட்டும். நீங்க 2 பேருமே எடுக்க வேண்டாம். 2 பேரும் அநியாயம் பண்றீங்கப்பா. என்ன இப்பவாவது சாப்பிடுறீங்களா? அர்ஜுன் உக்காரு, சாப்பிடுவோம். அர்ஜுன் நல்லா இருக்குல்ல? ஒன்ன மாதிரியே. அப்பா முரளி கிருஷ்ணா, இவங்க 2 பேரும் நடுவுல என்ன ஏன்பா பெத்து போட்ட? முடியல. சொல்லுங்க. ஹைதராபாத்துக்கு போக வேண்டிய ஆர்டர் தானே ஆல்ரெடி அனுப்பியாச்சு. நீங்க டெலிவரி மேனேஜருக்கு கால் பண்ணி என்ன டைம்க்கு மட்டும் போகணும்னு கேட்டுக்கோங்க. ஐயோ என் குழந்தை. ஒரு நிமிஷம், நீ ஜெயில தானே இருந்த, எப்படி ரிலீஸ் ஆன? உன்னதான் கேக்குறேன். ரிலீஸ் ஆகல, பரோல தான் வந்திருக்கேன். என் ஹஸ்பண்ட்க்கு உடம்பு முடியல. இந்த நிலைமையில என் குழந்தைய அவரால் பாத்துக்க முடியல. அதான் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்போ உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தையும் இருக்கான். அப்போ எதுக்காக அர்ஜுன கல்யாணம் பண்ணிக்க என்ன மாதிரி வேஷம் போட்ட? அதான் சொன்னனே, என் அக்கா ரோஜாக்காக உங்களை பழி வாங்கதான்னு. போய் சொல்லாத. நீ நிஜமாவே பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா அதுக்கு 1000 வழி இருக்கு. ஏற்கனவே கல்யாணம் ஆன நீ இன்னொரு கல்யாணத்தை பண்ண கண்டிப்பா நினைச்சிருக்கவே மாட்ட. காசுக்காக தானே இதை செஞ்ச? உண்மைய சொல்லு. குழந்தை மேல சத்தியம் பண்ணி சொல்லு. நீ எதுக்காக இதை செஞ்ச? சொல்லு. நிஜமா காசுக்காக தான் செஞ்சேன். உங்களை மாதிரி வேஷம் போட்டு அர்ஜுன கல்யாணம் பண்ணிக்க இருந்தது நான் இல்ல, வேற யாரோ. கடைசி நேரத்துல அவ உங்ககிட்ட மாட்டிக்க போற நேரத்துல அவளை காப்பாத்தாதான் என்ன அப்படி செய்ய சொன்னாங்க. அததான் நான் செஞ்சேன். இன்னொருத்தரும் வேஷம் போட்டிருந்தாங்களா? ஆமா. யார் அது? அது எனக்கு தெரியாது. போய் சொல்லாத. குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், அது யாருன்னு எனக்கு தெரியாது. இதுதான் உண்மை. அந்த ரூம்குள்ள அவ வந்ததும் அவளை தப்பிக்க வச்சுட்டு என்ன சரண்டர் ஆக சொன்னாங்க. அது மட்டும் தான் நான் செஞ்சேன். மத்தது எதுவுமே எனக்கு தெரியாது. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. மறுபடியும் நான் ஜெயிலுக்கு போயிட்டேன்னா என் குழந்தைய பாத்துக்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நான் ஒன்னும் இறக்கம் இல்லாத ஆள் கிடையாது. உன் குழந்தைக்காக நான் உன்னை விடுறேன். ஆனா எனக்கு இன்னொரு உண்மை தெரிஞ்சாகணும். யாரோ ஒரு பொண்ணுக்காக உன்னை சரண்டர் ஆக சொன்னாங்களே, அது காயத்ரியா? இங்க பாரு, உண்மையை மறைச்சு நீ யாரை காப்பாத்த நினைக்கிறியோ அவங்களாலேயே உனக்கு நாளைக்கு ஆபத்து வரலாம். ஒழுங்கா இதை செய்ய சொன்னது யாருன்னு சொல்லிடு. சரி, நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். அந்த பரோல இன்னைக்கு கேன்சல் பண்ண வைக்கிறேன். அப்பதான் உனக்கு புத்தி வரும். சரி, நான் சொல்லிடுறேன். சொல்லி யாரு?
காயத்ரி தான். அவங்க தான் என்ன சரண்டர் ஆக சொன்னாங்க. அதை தாண்டி எனக்கு எதுவுமே தெரியாது. என்ன விட்டுருங்க ப்ளீஸ். ஏ ஏ என்ன பவிதா வீட்ல இல்லையே? அப்ப நம்ம இஷ்டப்பட்டதை ஆர்டர் பண்ணி சாப்பிடலாமே. அந்த பத்திய கொஞ்சம் குடிச்சு குடிச்சு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. சரி, எல்லாருக்குமா சேர்த்து 2 பக்கெட் பிரியாணி ஆர்டர் போடுறேன். ஏங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு சிக்கன் பக்கெட்டும் ஒரு மட்டன் பக்கெட்டும். சரி சரி. என்னங்க வரும்போதே இவ்ளோ கோவத்துல வரா? இன்னைக்கு யாருக்கு என்ன நடக்க போதோ தெரியலையே. பவித்ராமா, நீ எதுக்கு இவ்வளவு கோவத்தோட வந்திருக்கன்னு எனக்கு தெரியல. நாங்க எதுவும் வாய்க்கு ருசி அதுவும் நான்வெஜ் வாங்கி சாப்பிடல. நீ சொன்ன மாதிரி பத்திய கஞ்சி குடிச்சிட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சொல்லுடி. ஆமா பவி, நான் கூட நீ கொடுத்த மிட்டாய் மாத்திரைய டைமுக்கு போட்டுட்டு தான் இருக்கேன். மிஸ் பண்ணவே இல்ல. போதும், நிறுத்துங்க. எனக்கும் அர்ஜுனுக்கும் மேரேஜ் நடந்த அன்னைக்கு என்ன மாதிரி வேஷம் போட்டுட்டு அர்ஜுன் பக்கத்துல ஒருத்தி உட்கார்ந்துட்டு இருந்தாளே, அவளை மேடைக்கு அனுப்பி வச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி மண்டபத்துல அர்ச்சதை போட்டு வாழ்த்துறதுக்கு ஒருத்தி நின்னாலே. இந்த 2 பேரை பத்தியும் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இப்ப இங்க வந்திருக்கேன். என்ன மாதிரி வேஷம் போட்டு நடிச்சு அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போனாலே பூஜா. அவ இப்ப ஜெயில்ல இல்ல, வெளியே இருக்கா. அவளை மீட் பண்ணி பேசிட்டு தான் இப்ப நான் இங்க வந்திருக்கேன். மண்டபத்துல நடந்த உண்மைய அவ என்கிட்ட சொல்லிட்டா. கல்யாண மண்டபத்துல என்ன மாதிரி வேஷம் போட்டு நின்னது பூஜா மட்டும் இல்ல, அப்படி வேஷம் போட்டவ இன்னொருத்தையும் இருக்கா. என்ன மாதிரியே வேஷம் போட்டு மண்டபத்துல இருந்த இன்னொருத்தி யாரு? என் உருவத்துல வந்து அர்ஜுன் கையால தாலி கட்டிக்கணும்னு நினைச்ச அந்த டூப்ளிகேட் பவி யாரு? அது ஏன் என்ன பார்த்து கேக்குற? எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அன்னைக்கே சொல்லிருக்க மாட்டேனா? நீ சொல்லாம மறைச்சாலும் நான் அவளை கண்டுபிடிப்பேன் டிடி. பவி, நீ என்ன வக்கீல் குறுக்கு விசாரணை பண்ற மாதிரி என் பொண்ணை பார்த்தே கேள்வி கேக்குற? நீ கேக்குறத பார்த்தா என் பொண்ணு டிடி தான் உன்ன மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அர்ஜுன் பக்கத்துல உட்கார்ந்ததா சொல்லுவ போலயே. சித்தி, ஏன் இப்போ நீங்க வாண்டடா வந்து வண்டியில ஏறுறீங்க? நான் என்ன டிடின்னு ஃபிக்ஸ் பண்ணியா சொன்ன? நீ சொல்லலதான், அப்புறம் நீ கடைசியா அப்படிதானே சொல்லுவ. அதான் நான் முந்திக்கிட்டு விளக்கம் கொடுத்தேன். என் பொண்ணே பாவம், மேரேஜ் அட்டென்ட் பண்ண முடியாம பெங்களூர் ஃபேஷன் கான்ஃபரன்ஸ்க்கு போயிருந்தா. எல்லா குழப்பமும் தீர்ந்ததுக்கு அப்புறம் அவ கடைசி நேரத்துல தான் மண்டபத்துக்கே வந்தா. அவளை டவுட் பண்ற மாதிரி நீ பேசாத. உங்க எல்லாருக்கும் நான் ஒன்னு சொல்றேன் பாருங்க.
தப்பு செய்யற யாருமே ரொம்ப நாள் தப்பிச்சுட்டே இருக்க முடியாது. ஒரு நாளைக்கு வசமா என்கிட்ட சிக்கதான் செய்வாங்க. என்ன மாதிரியே வேஷம் போட்டு அர்ஜுனை கட்டிக்க நினைச்ச அந்த டூப்ளிகேட் பவித்ராவை நான் சீக்கிரமே ஆதாரத்தோட கண்டுபிடிப்பேன். அதுக்கப்புறம் நான் அவளுக்கு கொடுக்க போற தண்டனை ரொம்ப பயங்கரமா இருக்கும். இந்த வீடே நடுங்கி போற மாதிரி இருக்கும். அம்மா, அந்த ரோஜாவோட தங்கச்சி பூஜா பவித்ரா கிட்ட எல்லா உண்மையும் உளறி கொட்டிட்டா. மண்டபத்துல டூப்பான பவித்ராவா அர்ஜுன் கூட நின்னது நான் தானே சொல்லிருப்பாளோ? இல்ல டிடி, பூஜாக்கு உன்னை பத்தி தெரியாது. அதனால அவ கண்டிப்பா சொல்லிருக்க மாட்டா. பவித்ரா ஒரு கெஸ்ஸிங்ல உன்னை மிரட்டி பாக்குறா, அவ்வளவுதான். நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. அண்ணி, நம்ம வேணா அந்த பூஜாவை மீட் பண்ணி பணம் ஏதாவது கொடுத்து அவ வாய் அடைக்கலாமா? காயத்ரி இருந்திருந்தா இந்த பிரச்சனையை அவங்க டீல் பண்ணிருப்பாங்க. இப்ப நாமளே தான் டீல் பண்ணணும். அந்த பூஜாவை நாம மீட் பண்ணாதான் பவித்ராவோட மூமெண்ட்டுக்கு நாம முற்றுப்புள்ளி வைக்க முடியும். என்ன பவி சொல்ற? இதெல்லாம் உண்மையா? என்னடா முழுசா கேட்டு முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற? அந்த பூஜா சொல்றதுலயே நல்லா தெரியுது, யாரோ செஞ்ச தப்புக்கு அவளை பலியாடாக்கிருக்காங்க. நடிச்சது மட்டும்தான் பூஜா, ஸ்கிரீன் பிளே எழுதினது வேற யாரோ. ஒருவேளை அதுதான் உண்மைனா அந்த யாரோ யாரா இருக்கும்? வேற யாரு? உன் கூட பிறந்த ஒண்ணு இருக்கே, அவளாதான் இருக்கணும். டிடிய சொல்றியா மனோ? ஏன், அவளை தவிர கூட பிறந்தவங்க உனக்கு வேற யாரா இருக்காங்களா என்ன? சிம்பிள் லாஜிக் தான்டா. பவியோட வேஷத்துல இருந்த டிடிக்கு தான் அர்ஜுன் தாலி கட்டினா. அந்த டிடியை கல்யாணம் பண்ண மாதிரி தான். அப்பதானே சாலிட் சென்டிமெண்ட்டை வச்சு அர்ஜுனை லாக் பண்ண முடியும். அத பிளான் பண்ணி தான் இந்த டிராமாவே நடந்திருக்கு. அது எப்படிடா மனோ? அர்ஜுன் பவி நினைச்சுதானே தாலி கட்டிருப்பான். கரெக்ட், பவின்னு நினைச்சுதான் கட்டியிருப்பான். ஆனா பவி கழுத்துல கட்டலையே. என்னடா மனோ குழப்புற? நந்து, உனக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். நீ ஷார்ட் பிலிம் எடுக்கிறேன்னு அர்ஜுனுக்கும் டிடிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு சீன் எடுத்தல? ஆமா. அது எதுக்காக? டிடி கழுத்துல அர்ஜுன் ஷூட்டிங்காக தாலி கட்டிட்டா ஒரு வகையில அவங்க கல்யாணம் நடந்த மாதிரி தானே? ஆமா. என்ன ஓமா, பக்காவா ஸ்கிரிப்ட் எழுதி ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துட்டு இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கியா? அவங்களுக்கு இப்படி ஒரு ஐடியா வர விதை போட்டு கொடுத்தது இவன் தான் பவி. இவனை வெளுத்தா எல்லாம் சரியாயிடும். சரி, அதை விடுறா மனோ. ஏதோ கூட பிறந்த பாசத்துக்காக டிடிக்காக செஞ்ச என்னோட கலைதாகத்துக்கும் தீனி போட நினைச்சேன். இப்ப எதுக்குடா பழசெல்லாம் நோண்டிக்கிட்டு? பவி, டிடி தான் உன்ன மாதிரி வேஷம் போட்டிருக்கா. அதுக்கு நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இது இப்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல நாம எதுக்கு லேட் பண்ணிக்கிட்டு? என்ன பண்ணணும்னு சொல்ற மனோ? நடந்த விஷயத்த போலீஸ் கொண்டு போவோம். ஐயோ, மறுபடியும் போலீஸ் கோர்ட்டா? வேணாப்பா. இந்த காக்கி சட்டை கருப்பு சட்டை எல்லாம் ரொம்ப கண்ணு கட்டுது. வேற ஏதாச்சும் ரூட்டை யோசிங்களேன். டேய், நீ இப்ப உண்மையா யார் சைடு? நீ பேசுறத பார்த்தா அவங்கள காப்பாத்துற மாதிரி தெரியுது. டேய் மனோ, நான் எப்பவுமே நியாயத்தோட சைடு தான். இப்போ நியாயம் பவித்ரா சைடு. அதனால நானும் அவ சைடு தான்டா. ஏண்டா, நீ தெளிவாவே பேச மாட்டியா? இல்ல மனோ, மறுபடியும் கோர்ட்டு கேஸ்ன்னு நம்ம குடும்பத்துல இருக்க யாரும் அலையக்கூடாது. அப்ப அப்படியே விட்டுற போறியா? அது மட்டும் இல்ல, அவங்க எல்லாரையும் உண்டு இல்லைன்னு பண்ண நான் வேற ஏற்பாடு பண்ணிருக்கேன். அது என்ன பவி? அதுக்கு முன்னாடி நீ ஷார்ட் பிலிம் எடுக்க ஒரு கேமரா வச்சிருப்பியே, அது எனக்கு வேணுமே. ஏன், நீயும் படம் எடுக்க போறியா? இல்ல, பாடம் எடுக்க போறேன்.
பவித்ரா நம்ம வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ கெத்தா இருந்தோம். இப்படி ஒரு கேடு கெட்ட நிலைமை வந்துருச்சே. ஷோ, தினமும் இந்த பத்திய சாப்பாடை சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போயிரும் போல. உங்களுக்கு மட்டுமா? உங்களால நாங்களும் அதே தான் சாப்பிட வேண்டியிருக்கு. உண்மை என்ன தெரியுமா? எல்லா வில்லத்தனத்தையும் செஞ்சது நீங்க. உங்க கூட இருந்தேன்ற ஒரே காரணத்துக்காக நானும் சேர்ந்து இது எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. என்னப்பா நைஸா கழண்டுக்கிற மாதிரி இருக்கு? அப்பா, உங்க பொண்ணு வாழ்க்கை மேல உங்களுக்கு அக்கறையே இல்லையா? அதானே. இதை வச்சே என்னை லாக் பண்ணிடுங்க. எல்லாம் என் நேரம். இவர் கிடக்குறாரு, விடுடி. என் கடுப்பு என்னன்னு தெரியுமா? இந்த வீட்ல நாம வச்சதுதான் சட்டம்னு இருந்துச்சு. சொந்த நிலத்தை விட்டுட்டு வந்த அகதி மாதிரி சொந்த வீட்டுக்குள்ளேயே அவளுக்கு அடிமையா இருக்கும். இது நினைக்க நினைக்க எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் அவளை நம்ம சும்மா விடக்கூடாதுமா. என் மாம்சை என்கிட்ட இருந்து புடுங்கிக்கிட்டது போதாதுன்னு நம்மள இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா இவ. வேணும்னா நம்ம ஆள் வச்சு பவித்ராவை கடத்தி கொன்னுட சொல்லுவோமா? சூப்பர் ஐடியா மாமா. போட்டனா, நீ ஏற்கனவே பட்டது பத்தலையே உனக்கு? காயத்ரி சித்தியே என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாங்க, அவங்களாலே ஒண்ணும் முடியல. இதுல நாம மட்டும் என்ன பண்ணிட முடியும்? அப்போ நம்மளால அவளை எதுவுமே செய்ய முடியாதாங்க? இங்க பார், இப்போதைக்கு நீ நான் அவ சொல்றது கேட்க தான் முடியும். வேற எதுவும் நம்மளால பண்ண முடியாது சரிதா. அது மட்டும் இல்லைண்ணா, அந்த பவித்ராக்கு சாமியோட சப்போர்ட் ஃபுல்லா இருக்கு. அதனாலதான் அவளுக்கு எதிரா எந்த சதி நடந்தாலும் அந்த சாமியே அவளுக்கு சாதகமா மாத்திருது. அப்போ நாமளும் அதே ரூட்டை ஃபாலோ பண்ணலாமா? அது என்ன ரூட்டு? பவித்ராவ மாதிரியே நாமளும் அவ டார்ச்சர்ல இருந்து தப்பிக்கணும்னு கோவில்ல சாமிக்கு பரிகாரம் பண்ணலாமா? ஏமா, ஏற்கனவே அவ செஞ்சு வச்ச பரிகாரத்துல என் பெண்டெல்லாம் நிமிந்து போச்சு. இதுல மறுபடியுமா? அர்ச்சனா, நீ வெறும் மண் சோறு தான் சாப்பிட்ட. நாங்கெல்லாம் அப்படியா? இன்னொரு தடவை என்னாலலாம் தீச்சுட்டி எல்லாம் தூக்க முடியாது. நீ சும்மா இரு. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது. நம்ம அவளை ஜெயிலே இருக்க வைக்க பார்த்தோன்னு அவளுக்கு தெரிஞ்சதுக்கே நமக்கு இந்த தண்டனைனா, கல்யாண விஷயத்துல நம்ம பண்ணதெல்லாம் தெரிஞ்சது அவ்வளவுதான். ஐயோ, அது மட்டும் ஒரு காலமும் அவளுக்கு தெரிஞ்சிடவே கூடாது. டிடி தான் அவளை மாதிரி வேஷம் போட்டான்னு தெரிஞ்சது, நம்ம மொத்த பேரோட குடுமையும் அவ கையில. ஏதோ பத்திய சாப்பாட்டோட நிறுத்தி இருக்கா. இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா பச்சை இலைய கரைச்சு குடின்னு சொல்லுவா. ஏன் உடம்பு தாங்காதுப்பா. இவ ஒருத்தி என் நேரமும் சோறு சோறுன்னு அதையே பேசிக்கிட்டு. ஏதோ நம்ம நேரம் அவகிட்ட வசமா சிக்கிக்கிட்டோம். அதனால அவ சொல்றத கேட்டுத்தான் ஆகணும். இல்லனா நாம போட்ட டிராமா அர்ஜுன் காதுக்கு போயிடும். கரெக்டுன்னு. இப்போதைக்கு அவ டார்ச்சரை நம்ம பொறுத்துட்டு தான் ஆகணும். கூடவே கல்யாணத்துல பண்ண திருட்டுத்தனமும் தெரியாம பாத்துக்கணும். அது மட்டும்தான் நம்மளால முடியும். அப்படின்னா இதுல இருந்து நம்ம எஸ்கேப் ஆக வேற வழியே இல்லையா? ஏன் இல்ல? நம்மள பவித்ரா லாக் பண்ண மாதிரி அவளை நம்ம வேற எதுலயாவது லாக் பண்ணணும். அதுதான் நம்ம தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி. சாரி சித்தி. அந்த ஒரு வழி இப்போ ஒன் வே ஆயிடுச்சு. அதுல நான் மட்டும்தான் போக முடியும். வாமா பவித்ரா, உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். நீயே வந்துட்ட. அப்படியா மாமா?
என்ன பத்தி என்ன பேசிட்டு இருந்தீங்க? ஆ, நீ ரொம்ப அக்கறையா எங்களை பாத்துக்கிற இல்லம்மா, அத பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தோம். ஐயோ, நீங்க என்ன பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தீங்களா? கேட்கவே எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? எங்க இன்னொரு தடவை என் முன்னாடியே அதே மாதிரி பேசுங்க ப்ளீஸ். அதே வார்த்தைய திரும்ப பேசுறதுக்கு நாங்க என்ன ஸ்கிரிப்ட் எழுதியா பேசுறோம் பவி? நீங்க எல்லாம் ஒரு ஃப்ளோல வரதானம்மா, திரும்ப எப்படி ஞாபகம் வரும் சொல்லு? அப்படிங்களா சித்தப்பா? ஆ, ஞாபகம் வராதுல்ல? ஆ, இப்ப என்ன, உங்களுக்கு என்ன பேசுனீங்கன்னு ஞாபகம் வரணும், அவ்வளவுதானே? சரி, நான் ஒரு வீடியோ போடுறேன், அத பாத்தீங்கன்னா நீங்க பேசினதெல்லாம் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். பாருங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, நம்ம அவளை ஜெயிலே இருக்க வைக்க பார்த்தோன்னு அவளுக்கு தெரிஞ்சதுக்கே நமக்கு இந்த தண்டனைனா, கல்யாண விஷயத்துல நம்ம பண்ணதெல்லாம் தெரிஞ்சது அவ்வளவுதான். ஐயோ, அது மட்டும் ஒரு காலமும் அவளுக்கு தெரிஞ்சிடவே கூடாது. டிடி தான் அவள மாதிரி வேஷம் போட்டான்னு தெரிஞ்சது, நம்ம மொத்த பேரோட குடுமையும் அவ கையில. ஐயோ, ஏதோ பத்திய சாப்பாட்டோட நிறுத்தி இருக்கா. இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா பச்சை இலைய கரைச்சு குடின்னு சொல்லுவா. ஏன் உடம்பு தாங்காதுப்பா. அடேங்கப்பா, என்ன பத்தி பயங்கரமா பெருமையா பேசிருக்கீங்களே. இதெல்லாம் எனக்கு லைவா கேட்க கொடுத்து வைக்க முடியாம போச்சு. ஐயோ, எது தெரியக்கூடாதுன்னு நினைச்சோமோ அது தெரிஞ்சிருச்சே. இனி என்ன பண்ண போறாளோ? என்ன, நீங்க தெரியக்கூடாதுன்னு நினைச்ச விஷயமே தெரிஞ்சு போச்சு. இனி நான் என்ன பண்ண போறேன்னு பாக்குறீங்களா? அத்தி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா. கண்டுபிடிக்கிற அளவுக்கு உங்க மைண்ட் வாய்ஸ் அவ்வளவு மட்டமா இருக்கு. என்ன பண்றது? என்ன டிடி கெட்டப் சேஞ்செல்லாம் பண்ணிருக்க போலயே. உனக்குள்ள இப்படி ஒரு நடிகையா? சொல்லவே இல்ல. பாவம் நந்து, அவன் எடுக்க போற படத்துக்கு நல்ல ஹீரோயின் வேணும்னு தேடிக்கிட்டே இருக்கான். ஆனா வீட்லயே இப்படி ஒரு மகா நடிகை இருக்கிறப்போ எதுக்கு வெளியே தேடணும் சொல்லு? நான் உடனே இது விஷயமா நந்து கிட்ட பேசுறேன். நீ இந்த ஃபேஷன் டெக்னாலஜி எல்லாம் விட்டுரு. உனக்கு ஆக்டிங்ல தான் பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. பவி, எதுக்குமா இப்ப இதெல்லாம் பெருசுபடுத்திக்கிட்டு? முடிஞ்சு போன விஷயத்த அப்படியே விடுறதான நல்லது. நல்லதா? யாருக்கு? நீங்க செஞ்சது ஒன்னும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. ஆள் மாறாட்டம். ஐபி செக்ஷன் 416 படி இதுக்கு ஆயுள் தண்டனை கூட கிடைக்கலாம். சரி, ஐபிசிய விடுங்க. அர்ஜுனுக்கு இது தெரிஞ்சதுன்னா அவன் என்ன தண்டனை கொடுப்பான்னு தெரியலையே. அத தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அதனால நான் இத உடனே அர்ஜுன் கிட்ட சொல்லிடுறேன். உங்க ஜட்ஜ்மெண்ட்ட என் ஹஸ்பண்டே எழுதட்டும். ரைட்டு. பவி அர்ஜுன் கிட்ட விஷயத்த சொன்னதும் அர்ஜுன் நம்ம எல்லாரையும் வீட்டை விட்டு துரத்திடுவான். நான் போய் என் லக்கேஜை பேக் பண்றேன். ஐயோ, என்ன அவ நடந்ததெல்லாம் சொல்லி தொலைறதுக்குள்ள அவளை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும். பாண்ண என்ன ஆண்டி, ஃபேமிலியா சேர்ந்து ஜாகிங் போயிட்டு இருக்கீங்க? இவன் ஒருத்தன் தொடரும் அவசரம் புரியாம. இருங்க 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 ஆண்டி, எதுக்கு இவ்வளவு அவசரம்? பவி அர்ஜுன் கிட்ட பேச போறதுக்கு முன்னாடி அவளை நீங்க ஸ்டாப் பண்ணணும், அதானே? அது எப்படி உனக்கு தெரியும்? எங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த கல்யாணத்துல டிடிய பவி விஷம் போட வச்சு நீங்க ஃப்ராட் பண்ணிருக்கீங்க. அத பத்தி நீங்க உங்க வாயால சொன்ன வாக்கு மூலம் அத பவி கேமரால ரெக்கார்ட் பண்ணது ஆல் டீடைல்ஸ் we know.
அப்போ இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணது தானா? ஆஃப் கோர்ஸ் டாடி. அவ்வளோ ஏன் பவிக்கு நான் தான் கேமரா கொடுத்து உதவி பண்ணது. டி பாவி, ஏற்கனவே அவ எங்களை உண்டல்லன்னு பண்ணிட்டு இருக்கா. இதுல நீ வேற அவளுக்கு உதவி பண்ணிட்டு இருக்க. ஏன் புள்ளையாடா நீ? அம்மா இவனுங்க கிடைக்கிறானுங்க. ஃபாஸ்டா நம்ம போய் பவிய தடுப்போம். வாங்க போலாம். சரி. மாம்ஸ் கிட்ட அவ என்னமோ சொல்லிட்டு இருக்கான்னு தெரியுது. ஆனா ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. அவ்வளோதானே, அங்க என்ன பேசுறாங்கன்னு இங்க நாங்க லைவா டப்பிங் கொடுக்குறோம். கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அர்ஜுன், இந்த டிடி இருக்கால, அவ தான் கல்யாணத்துல என்ன மாதிரி வேஷம் போட்டது. உனக்கு எப்படி தெரியும் பவி? ஆமா அர்ஜுன், இப்பதான் நான் பூஜாவை பார்த்தேன். அவ தான் எல்லாத்தையும் சொன்னா. அது மட்டும் இல்ல, வீட்ல எல்லாரும் பேசிட்டு இருந்தத நானே கேட்டேன். கேமராவுல ரெக்கார்ட் கூட பண்ணேன். அப்படின்னா இதுல வேற யார் யாருக்கெல்லாம் சம்மந்தம் இருக்கு பவி? மொத்த குடும்பமும் சேர்ந்துதான் இத பண்ணிருக்காங்க. உங்க அப்பா இருக்காரு, அதான் என் மாமனாரு. அவருதான் இதுக்கு மாஸ்டர் பிளான். என்ன சொல்ற பவி? என் அப்பா அந்த வேலையெல்லாம் பண்ணிருக்காரா? உன் அப்பா மட்டும் இல்ல, உன் அம்மாவும் தான். நானு நினைச்சு நீ டிடி கழுத்துல தாலி கட்டிட்டா சென்டிமெண்ட்ட வச்சு உன்னை லாக் பண்ணிடலான்னு சொன்னதே உங்க அம்மா தான். அது மட்டுமா, ஜோதி சித்தி என்ன செஞ்சிருக்காங்கன்னு தெரியுமா? என்னது, ஜோதி அத்தையுமா? ஆமா அர்ஜுன், அவங்களும் தான். நம்மள வர பாக்குறானே, நம்மள பத்தி என்னெல்லாம் சொல்றாளோ. சித்தி தான் அவங்களுக்கு தெரிஞ்ச மேக்கப் ஆளுங்களை வர வச்சு டிடிய என்ன மாதிரி மாத்திருக்காங்க அர்ஜுன். முரளி மாமாவுக்குமா இதுல சம்பந்தம் இருக்கு? ஐயோ, என்ன நம்மளை இழுக்கிறானுங்க? டேய், எனக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்லடா. அவரு இதுக்கு ஆரம்பத்துல பெருசா ஒத்துக்கலதான். ஆனாலும் பொண்ணோட வாழ்க்கைக்காக கண்டும் காணாம இருக்கிறதும் ஒரு தப்பு தானே? ஆமா ஆமா, கண்டிப்பா தப்புதான். இதுக்கு மேலேயும் இவங்களை சும்மா விடணுமா அர்ஜுன்? சும்மா விடுறதா? தப்ப செஞ்சது எங்க அம்மாவே இருந்தாலும் அதுக்கு தண்டனை இருக்கு. கரெக்ட் அர்ஜுன். இதுக்கு மேல நீங்களே அவங்கள என்ன செய்யலான்னு முடிவு பண்ணுங்க. அதான் கரெக்ட். சொல்லிட்டல, இப்ப பாரு என்ன நடக்குதுன்னு. அர்ஜுன் வர ஃபோர்ஸ பார்த்தா நீங்க எல்லாருமே இன்னைக்கு செத்தீங்க போல. உங்களுக்கெல்லாம் எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவீங்க? கொஞ்சம் கூட யாருக்குமே பயமே இல்லல? பயம்னு ஒண்ணு இருந்திருந்தா இப்படி செஞ்சிருப்பாங்களா அர்ஜுன்? மா, வயசுல பெரியவங்க நீங்க, நீங்க எப்படிமா இப்படி பண்ணலாம்? இல்ல, அது வந்து அர்ஜுன். பேசாதீங்கம்மா, எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். ஏன்பா, அம்மா தான் இப்படி பண்ணிருக்காங்கன்னா அத தப்புன்னு சொல்ல வேண்டிய நீங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. என்னப்பா இதெல்லாம்? அது வந்து மாம்ஸ். நீ பேசாத டிடி, உன்கிட்ட நான் அப்புறம் வரேன். ஏமா, உங்களுக்கு இப்பதான் ஹார்ட் ஆபரேஷனே முடிஞ்சிருக்கு. நேரத்துக்கு மருந்து மாத்திரை சாப்பிடணும்னு உங்களுக்கு தெரியாதா? மருந்து மாத்திரையா? டேய், நீங்க என்னடா கோரசா? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கடா.
உங்க ஹெல்த் நல்லா இருக்கணும் தானமா சாப்பிட சொல்றோம். அதை சாப்பிடுறதுல உங்களுக்கு என்னமா பிரச்சனை? இந்த மருந்து மாத்திரையெல்லாம் கசக்கதாமா செய்யும். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? கசப்பான மாத்திரை தான் கஷ்டமான நோயில இருந்து நம்மள குணப்படுத்தும்னு நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா? ஏன்பா உங்களுக்கு என்ன வயசாகுது? அது வந்துப்பா அது ஆச்சுப்பா ஒரு 40-45 வயசுக்கு மேல. தெரியுதுல? அப்படின்னா என்ன செய்யணும்? பவி சொன்ன மாதிரி தினமும் வாக்கிங் போகணும். வாக்கிங் போகணுமா இல்லையா? போகணும் போகணும் போகணும். அப்படியே நீங்க வாக்கிங் போறதே இல்ல? அது 45 வயசுக்கு மேல தினமும் வாக்கிங் ஒர்க் அவுட் பண்றது ஹார்ட்டுக்கு நல்லா இருக்கும். இல்லனா அம்மாவுக்கு பண்ண மாதிரியே உங்களுக்கும் ஆபரேஷன் பண்ணணும். புரிஞ்சதா என்ன? புரிஞ்சுதுப்பா. இனிமே நான் நாள் தவறாம வாக்கிங் போறேன், யோகாவும் பண்றேன். வாக்கிங் தானே அர்ஜுன்? இதோ இப்பவே போறேன். ஓகே பவி. ஆமி மனுஷன் நைஸா எஸ்கேப் ஆயிட்டானே. என்ன இவரு வாக்கிங் சொல்லிட்டு ஜாகிங் போறாரு? டேய், உங்க அப்பா விட்டா போதுன்னு ஓடி போறாரா வெண்ண. அத்தை, பவி உங்க மேல இருக்கிற அக்கறையில தான் இதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றா. அத கேக்குறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? கேக்குற அர்ஜுன், இனிமே பவி சொல்ற எல்லாத்தையும் நான் கேக்குறேன். கேட்டுதான் ஆகணும் த. இனி உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. இந்த ஸ்வீட்டு ஆயில் ஐட்டம் எல்லாத்தையும் முதல்ல கட் பண்ணுங்க. நான் சொல்றது சரியா? அர்ஜுன், அது ஒண்ணுமில்ல. டிடியும் அர்ச்சனாவும் ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்கப்பா. கொஞ்சம் அவங்களையும் கவனிச்சு விடுறியா? அடுத்து அங்கதான் வரேன். 2 பேரும் காலேஜ் படிக்கிறீங்க. ஒரு நாளாவது கையில புக்கோட இருந்திருக்கீங்களா? எப்ப பாரு போன். அப்புறம் எப்படி எக்ஸாம்ல டிஸ்டிங்ஷன் வாங்குவீங்க? இனிமேல் நீங்க 2 பேரும் ஒரு நாளைக்கு 1 hour தான் மொபைல் யூஸ் பண்ணணும். அதுக்கு மேல யூஸ் பண்ணா இவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் பவி? மொத்தமா மொபைல புடிங்கிட வேண்டியதுதான் அர்ஜுன். கரெக்ட் பவி. ஒழுங்கா ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணலனா இந்த ஸ்மார்ட் போனை புடிங்கிட்டு 2 பேருக்கும் பேசிக் போன் தான் கொடுப்பேன். பாத்துக்கோங்க. உங்க எல்லாருக்குமே இதுதான் லாஸ்ட் வார்னிங். பவி உங்க எல்லார் மேலயும் ரொம்ப அக்கறையோட இருக்கா. அந்த அக்கறை உங்களுக்கும் உங்க மேல இருக்கணுமா இல்லையா? தலையாட்டினா என்ன அர்த்தம்? ஓகேன்னு சொல்லுங்க. ஓகே. இன்னொரு தடவை அவ சொல்றத கேட்காம நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் வரக்கூடாது. வா பவி, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, ரெடி ஆகலாம். சரி அர்ஜுன். அப்படின்னா நீ அர்ஜுன் கிட்ட அவங்க ஆள் மாறாட்டம் பண்ணாங்களே, அத பத்தி சொல்லவே இல்லையா? சொல்லலாம் தான் நினைச்சேன் நந்து. ஆனா இவங்க எல்லார் முகத்தையும் யோசிச்சு பார்த்தேன். பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்துச்சு. அதான் விட்டுட்டேன். ரொம்ப நல்ல மனசு பவி உனக்கு. இந்த ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம் அத்தை. 1 நிமிஷம் ஆயிருக்காது நீங்க பேசின இந்த வீடியோவை அர்ஜுன் கிட்ட காமிக்கிறதுக்கு. நான் அப்படி காட்டியிருந்தா அர்ஜுன் உங்களை காட்டுன்னு காட்டியிருப்பான். இப்ப அர்ஜுன் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங் கொடுத்தான்ல, இது நான் உங்களுக்கு கொடுக்கிற லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் நான் சொல்ற எதுவா இருந்தாலும் அது அப்படியே கேட்கணும். இல்லன்னா அர்ஜுனுக்கு வீடியோ போகும், உங்க எல்லாரோட சாயமும் வெளுத்து போகும். கரெக்டா பவி? கரெக்ட்.